வணக்கம். ஒரு தீப்பொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் ஹேமதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மூதூரில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை. இரவு நேர சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் அறிவிப்பு. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பம். வனவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு நாளை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மூதூர் தகா நகரில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். மூதூர் தகா நகரில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 68 மற்றும் 74 வயதுடைய இருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேர சேவையிலிருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக இன்று முதல் அனைத்து பெண் கிராம உத்தியோகஸ்தர்களும் இரவு நேர சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இயங்கும் அலுவலகங்களை மூடுவதற்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் சாமளி வத்சலா குலதுங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கண்டி பிரதேசத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்நீவ வீட்டில் இன்று காலை கல்நீவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று ஆரம்பமானது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகி நாளை காலை திருநாள் திருப்பலியுடன் முடிவடையவுள்ளது. இது தொடர்பாக யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. வழமை போல இந்த ஆண்டும் இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்கின்றனர். மொத்தம் 8000 பக்தர்களும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து 100 குருக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள உள்ளனர். நெடுந்தீவு பிரதேச சபை, யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் கடற்படை இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். வனவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு நாளை முன்னெடுக்கப்பட உள்ளது. விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு நாளை காலை 8 மணி முதல் 8:05 மணிக்கு நடைபெறவுள்ளது. அன்று வீட்டு தோட்டம், விவசாய நிலம், பாடசாலை, வழிபாட்டு ஸ்தலம் அல்லது நிறுவனத்தில் இருக்கும் குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு வழங்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தில் பதிவு செய்து பிரதேச கிராம அலுவலர் அல்லது பொருளாதார மேம்பாட்டு அலுவலர் அல்லது சமுர்த்தி மேம்பாட்டு அலுவலர் அல்லது விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரிடம் கையளிக்குமாறு விவசாய கால்நடை வளர்ப்பு நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலித் நலீம் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீம் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் ஏறாவூர் நகரசபை வேட்பாளராக களமிறங்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.